நாங்கள் திருப்பூர் மாவட்டம் பெரிய வாழவாடி நாராயணசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து பேசுகிறோம். இந்த பள்ளிக்கூடமானது 1961ஆம் ஆண்டிலே துவக்கப்பட்டது. படிப்படியாக வளர்ந்து 2014ஆம் ஆண்டிலே இது மேல்நிலைப் பள்ளியாக உயர்ந்திருக்கிறது. இந்த பள்ளியினுடைய உள்ளூர் கொடைவள்ளல் கல்வி தந்தை திரு அமரர் நாராயணசாமி நாயுடு அவர்களால் இதனுடைய முக்கிய வளாகம் இந்த பள்ளிக்காக கட்டி கொடுக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் வழித்தோன்றலான பிரிக்கால் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இந்த பள்ளிக்கான வளர்ச்சி பணிகளில் பெரும் பங்காற்றி தேவைப்படுகிற அனைத்து செயல்களிலுமே எங்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள்.
அந்த செயல்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் வரிசையாக முதலில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 2010ஆம் ஆண்டிலே இந்த வளாகத்திற்கு கொண்டு வந்து மாணவர்களுடைய தாகத்தை தீர்த்தார்கள். அதன் பிறகு இந்த பள்ளிக்காக நாங்கள் ஆசிரியர் குழு அமைத்து அதன் மூலம் கேட்கிற எல்லா உதவிகளையும் வருடந்தோறும் செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை எங்களுக்காக அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஆடிட்டோரியம் ஒன்றை ஏற்படுத்தி அதில் ப்ரொஜெக்டர் மற்றும் திரை ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அங்கு கணினி வசதியும் செய்து தரப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிக்கு அலுவலகத்திற்கு தேவையான யூபிஎஸ் வசதி மற்றும் கணிப்பொறி வசதிகள் அவர்களால் செய்து கொடுக்கப்பட்டதுதான். தங்களுடைய முன்னோரு காலத்திலே கட்டிய இந்த பள்ளிக்கூடத்தினுடைய மேல் தளம் சிதிலமடைந்து இருந்த போது அதனுடைய முழு செலவையும் அவர்கள் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் காங்கிரீட் தளமாக மாற்றி கொடுத்து இந்த பள்ளியினுடைய கட்டடத்தை உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இப்போது நான் நின்று கொண்டு பேசக்கூடிய இந்த அரங்கு கூட பிரிக்கால் நிறுவனத்தால் கட்டி கொடுக்கப்பட்டதுதான். இந்த பள்ளியினுடைய நுழைவு வாயில் அவர்களால் கட்டி கொடுக்கப்பட்டதுதான். அதன் பிறகு இந்த பள்ளிக்கூடத்தினுடைய அனைத்து பகுதியையும் சுற்றி கண்காணிக்கும் பொருட்டு கண்காணிப்பு கேமரா அந்த பெரிய அளவில் இங்கே நிறுவப்பட்டு அது இப்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதை எல்லாவற்றையும் காட்டிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு வளர்ச்சி பணி என்று என்னவென்றால், இந்த பள்ளியினுடைய மைதானத்தினுடைய தென்கிழக்கு கோடியில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு இந்த மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்திற்கு வருவது முதல் முறை. அதை சார்ஜிங் போர்வெல் என்று சொல்வார்கள். அது குறித்து கோவை விவசாய பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவிகள் ஆய்வு கூட செய்து சென்றிருக்கிறார்கள். அந்த சார்ஜிங் போர்வெல் என்பது மழைநீர் சேகரிப்பினுடைய முன்னோடி திட்டமாகும். 500 அடி போர்வெல் போடப்பட்டு மைதானத்திலே சேகரிக்கப்படுகிற மழை நீர் வடிகட்டப்பட்டு அதன் வழியாக தரைக்குள் செலுத்தப்படுகிறது. இதனால் சுற்றுப்புறத்திலே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களினுடைய தண்ணீர் மேம்பட்டதோடு நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்ததாக அனைத்து விவசாயிகளும் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டு கூட எங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் கேட்ட வளர்ச்சி பணிகளை தவறாது செய்திருக்கிறார்கள். பள்ளியினுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய பெஞ்சு மற்றும் டெஸ்க் ஆகியவை புது வண்ணம் தீட்டப்பட்டு மெருகேட்டப்பட்டு அடுத்த ஆண்டிற்காக தயார் நிலையில் இருக்கிறது. இப்படி எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் பிரிக்கால் நிறுவனத்திற்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கைகளை எந்த விதமான தங்கு தடையுமின்றி அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இது மிகவும் சந்தோஷக்கூடிய விஷயம். அவர்கள் செலவையோ தொகையையோ கணக்கு பார்ப்பதில்லை. கல்விக்கு செய்கிற செலவு அது செலவல்ல, ஒரு மூலதனம் என்பதற்கு பிரிக்காலினுடைய CSR திட்டம் மிகவும் முன்னோடி திட்டமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்துக்குள்ளேயும் கூட பொருட்களை வைப்பதற்கான அலமாரிகளை நல்ல நவீன முறையிலே கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கான பணிகள் இன்னும் போய்கொண்டிருக்கின்றன. அவையும் நிறை செய்கிற போது இந்த பள்ளிக்கூடமானது முழு தன்னிறைவு பெற்ற ஒரு தனியார் பள்ளிக்கு நிகரான பள்ளிக்கூடமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்ந்த போது பிரிக்கால் நிறுவனத்தார் பள்ளிக்கு தேவையான அனைத்து அறிவியல் உபகரணங்களையும் வழங்கி வருகிறார்கள். நம் பள்ளியின் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியிலும் பிரிக்கால் நிறுவனத்தினுடைய உதவியும் வழிகாட்டுதலும் தொடர்ந்து இருந்து கொண்டே உள்ளது.
சீக்கிரம் நில்லு. ரெண்டாயிரத்தி 2025-2026 கல்வியாண்டினுடைய நிறைவு நாள் இன்னைக்கு உங்களுக்கு. சரியா? சரி. உங்களுக்கு எப்போ ஸ்கூல் அப்படின்னா 1, 2, 3 வகுப்புகளுக்கு ஜூன் 4ஆம் தேதி தான் ஸ்கூலு. 4, 5 வகுப்புகளுக்கு மட்டும் ஜூன் 1ஆம் தேதி ஸ்கூல். சரியா? பிரிக்கால் நிறுவனத்திலிருந்து டேபிள், சேரு, அப்புறம் லைப்ரரி செல்ஃபெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு நன்றி தெரிவித்து ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி என்பது உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு வார்த்தைகளில் ஒரு 3 எழுத்தில் ஒன்று சொல்லணும்னா அது நன்றி தான். வானத்திலிருந்து பெய்யக்கூடிய அந்த மழை மட்டும் இந்த பூமிக்கு ஒரு நன்றி சொல்லலைன்னா பூமியிலிருந்து எதுவுமே வராது. ஒரு புல் வரலின்னா அந்த புல் இருந்தால் தான் ஆடு, மாடு, அதன் மூலம் வரக்கூடிய காய்கறிகள் மூலம்தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். விலங்குகள், பறவைகள் எல்லாமே உயிர் வாழுது. அப்போ ஒரு மழை மட்டும் இல்லைன்னா உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி அந்த நன்றிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பள்ளி யாருக்கு சொல்லலாம்னா பிரிக்கால் நிறுவனத்துக்கு சொல்லலாம். ஏன்னா அந்த நிறுவனம் எங்கேயோ கடைக்கோடியில் ஒரு பெயிண்டெல்லாம் உறிஞ்சு போய் பள்ளியினுடைய நிலை வந்து நம்ம தரத்தில் கற்றலில் நம்ம எவ்வளவுதான் உயர்தரத்தில் வச்சிருந்தாலும் பள்ளியினுடைய ஒரு உட்கட்டமைப்பு அல்லது வெளிப்புற அந்த அமைப்பு ஒரு ஒரு வண்ணம், அப்புறம் ஒரு தொழில்நுட்பம், இதில் எல்லாம் ரொம்ப நம்ம பின்னால் இருந்தது நமது பள்ளி. அதை வந்து முதன்முறையாக ஒரு 2 லட்சம் ரூபாயில் நம்ம ஸ்கூலை முதல்ல வந்து கலர் அடித்து ஒரு வண்ணமயமான அற்புதமான ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு லெவலாக நம்ம ஸ்கூலை உயர்த்தி கொண்டு வந்ததுன்னா அது நம்ம பிரிக்கால் நிறுவனம் நமக்கு செய்த முதல் இது வந்து அதுதான். அதுக்கப்புறம் ஒரு அரசு பள்ளியில் கம்ப்யூட்டருங்கிறது ஒரு கனவு தான். நாங்கள்லாம் கம்ப்யூட்டரு இப்போ இருக்கிற இந்த மாஸ்டர்களோ நம்ம டீச்சர்களோ யாரும் நாங்கள்லாம் கம்ப்யூட்டர் பார்த்ததில்லை படிக்கிற காலகட்டத்தில். ஆனால் நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு தடவையும் அந்த கணினி வகுப்புக்கு போகும்போது நீங்கள் அத்தனை பேர் கம்ப்யூட்டரை தொட்டு அதில் என்ன இருக்குது, அது கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அதெல்லாம் வந்து இந்த பள்ளி வாழவாடி பள்ளிக்கு கிடைத்த ஒரு பெருமை. அந்த பெருமையை வந்து ஒரு வித்திட்டவங்க விதைச்சவங்க யாருன்னு பார்த்தா அது பிரிக்கால் நிறுவனத்துக்காரங்க தான். அந்த கம்ப்யூட்டர் மூலமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அது அந்த வரம் எல்லா பள்ளிகளுக்கும் கிடைப்பதில்லை. நமக்கு வந்து அவங்க ஒரு வரம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வரம் கொடுத்தா அது என்ன பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தா நல்லா பயன்படுத்தணும். ஒருத்தவங்க வரம் கொடுத்தா அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி அது கிடைச்சிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கரெக்டாக பயன்படுத்தி இப்போ வெளியே போய் 5ஆம் சார் சொன்ன மாதிரி அங்கே போனால் நீங்கள் தான் முதல் மார்க் எடுக்கணுங்கிற அளவுக்கு உத்வேகத்தோடு இருக்கணும். அதாவது போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கவே கூடாது. ஒருத்தன் மார்க்கை 450 எடுத்துட்டா அவனை எப்படி 400க்கு கீழே தள்ளணும்னு யோசிக்காத, நீ 451 எப்படி எடுக்கணும்னு தான் யோசிக்கணும். ஒருத்தரை கீழே தள்ளி மேலே ஏறுறது பெருமை அல்ல, உன் திறமையால நீ முன்னுக்கு வர்றது தான் பெருமை. அதைத்தான் ஹெட்மாஸ்டர் சொல்லியிருந்தாரு. அதை எல்லாரும் இது பண்ணுங்க. நம்ம பள்ளிக்கு கணினி ஆகட்டும், கலர் வகுப்பறை ஆகட்டும், நூலக புத்தகங்கள் அழியாதது வந்து புத்தகங்கள் தான். ஒரு மனிதன் கூட சராசரியா 100 வருடத்துல இறந்து போயிடுவான். ஒரு புத்தகம் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அழியாது. அந்த மாதிரி புத்தகங்களை நமக்கு கொடுத்தவங்க, புத்தகங்களை வைப்பதற்கான அலமாரிகளை கொடுத்து, அதாவது அவங்க இப்போ நம்ம பள்ளிக்கு செய்த அளவிட்டுட்டு போனோம்னா அது எண்ணிலடங்காம போகும். நிறைய போய்கிட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் இப்பொழுதும் நம்ம பள்ளிக்கு வந்து பார்த்துட்டு அடுத்து என்ன வேணும் அப்படின்னு நம்மளை கேட்டு போறாங்க. அது எதனால கேட்டு போறாங்க? நம்ம மேல வச்சுக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாம் எல்லோரும் எப்போதும் காப்பாற்றுவோம். அந்த மழையை போலவே நாம் அனைவரும் தூய்மையானதாக, நேர்மையானதாக, மற்றவர்களுக்கும் பயன்படுமாறு நாம் அனைவரும் இருப்போம். பள்ளியின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றி.